பகவத்கீதை 10வது அத்தியாயம் 9வது வகுப்பு 21வது ஸ்லோகம். ஆதித்யானாம் அஹம் விஷ்ணுஹ ஜோதிஷாம் ரவிரம்சுமான் மரீச்சிர்மருதாமஸ்மி நக்ஷத்ராணாம் அஹம் சசி ஆதித்யானாம் அஹம் விஷ்ணுஹ ஜோதிஷாம் ரவிரம்சுமான் மரீச்சிர்மருதாமஸ்மி நக்ஷத்ராணாம் அஹம் சசி. இந்த 21வது ஸ்லோகம் முதல் அத்தியாய நிறைவு வரை 42வது ஸ்லோகம் வரை பகவான் என்னென்ன கருத்துக்களை மீண்டும் பேசப் போகின்றார் என்று ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். இங்கே யோகம் என்ற ஒரு சொல், விபூதி என்ற ஒரு சொல், 2 சொல் இருக்கு. விபூதி, யோகம். யோகம் என்றால் சக்தி என்று ஒரு பொருள். யோகம் என்றால் சக்தி. விபூதி என்றால் இந்த சக்தியினுடைய வெளிப்பாடு. சக்தி என்பது என்றுமே கண்ணுக்கு தெரியாது, அது வெளிப்பட்டால் தான் நமக்கு அது அங்கே இருக்கின்றது தெரியும், அல்லது சக்தி இருந்தது என்பதே நமக்கு புரியும். ஒருவருடைய கண்ணை பார்த்து அவருக்கு பார்க்கின்ற சக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது, காதை பார்த்து அவருக்கு கேட்கின்ற சக்தி இருக்கு என்று சொல்ல முடியாது. ஒரு வாயை பார்த்தால் இவ்வளவு பேசுவார்லாம் சொல்ல முடியாது. எந்த சக்தியும் வெளிப்பட்டால் தான் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும், உணர முடிகின்றது. ஆக இந்த உலகில் எந்தெந்த சக்திகள் எல்லாம் வெளிப்பட்டிருக்கின்றதோ அவையெல்லாம் என்னவாம்? ஈஸ்வரனுடைய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டை, சக்தியைத்தான் விபூதின்னு சொல்கிறோம். அதற்கு காரணமாக இருப்பது மாயா. அது ஈஸ்வரனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சக்தி. இங்கு பகவான் என்ன செய்கின்றார்? உலகில் விதவிதமான வெளிப்பாடுகள் தோன்றியுள்ளது, மேனிஃபெஸ்ட் ஆகியிருக்கு. ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒவ்வொரு சக்தி இருக்கின்றது. அந்த சக்தி சூக்ஷ்மமான நிலையில் தோற்றத்துக்கு வெளிப்படாமல் உள்ளுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒருவருடைய அறிவுடைய ஆற்றல் அதுவும் அவருக்குள்ளே அடங்கி இருக்கின்றது. ஒருவருடைய பேச்சினுடைய ஆற்றல் அதுவும் அடங்கி இருக்கின்றது. ஒருவருடைய புரிதலினுடைய ஆற்றல் அதுவும் அடங்கி இருக்கின்றது. கற்பூர புத்தி, காய்ந்த விறகு, வாழைப்பட்டை புத்தி எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. அதுபோல புரிதலில் கூட ஒரு தாரதமியம் இருக்கின்றது. அதனால தான் பாருங்க, படிப்பில் மேல் படிப்பு போக போக ஆட்கள் குறைந்து கொண்டே வருவார்கள். ஆமாம், +2 முடித்தவங்க எத்தனை பேர் டிகிரி போகிறாங்க தெரியாது. டிகிரியை முடித்தவங்க, அண்டர் கிராஜுவேஷன் முடித்தவங்க பிஜி எத்தனை பேர் போகிறாங்க தெரியாது. அப்புறம் பிஹெச்டி எத்தனை பேர் போகிறாங்க தெரியாது. ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைந்து கொண்டு இருக்கும். அதுபோல் காரணம், எல்லா காலத்திலும் அறிவுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்கின்ற தன்மை, சக்தி குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கு. மனிதனுக்கு மனிதன் மாறுபடுகின்றது. அதிகமாக புரிந்து கொள்ளும் சக்தி உடையவரை நாம் என்ன சொல்லுவோம்? புத்திமான், புத்திசாலி சொல்லுவோம். அதிக அறிவு உடையவர் சொல்லுவோம். ஆக அறிவு என்கின்ற ஒரு ஃபேக்கல்ட்டி, ஒரு தத்துவம் இருக்கே, அது சக்தி அல்லது ஆற்றல் சொல்லலாம். அது இருக்குது, ஆப்டிமம் லெவல் உள்ளது, அதிகபட்சம் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோமே. அதே போல் செல்வம், இப்படி யார் இடத்துல அதிகபட்சமான ஒரு சக்தி இருக்கின்றது, டாப் மோஸ்ட்டாக, அதையெல்லாம் பகவான் நான் தான் சொல்ல போகிறேன். அதுதான் இங்கே நான் தான் அது சொல்லுவார். ஆக எல்லாவற்றும் உச்சபட்சமாக அந்த ஃபைனல் டச் இருக்குது பாருங்க, அது தான் தான் என்று சொல்லப் போகின்றார். அதன் முழுமையான வெளிப்பாடு அதுதான் விபூதி என்று நாம் இங்கு பார்க்க போகின்றோம்.
பகவான் இங்கே என்ன செய்ய போகின்றார்? அப்படிப்பட்டவற்றில் அப்படிப்பட்ட டாப் மோஸ்டாக இருக்கக்கூடிய உச்சபட்சமான ஆற்றலுடைய வெளிப்பாட்டை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதில் எது முதன்மை அடைந்துள்ளதோ, அதிலும் கூட எது முதன்மை அடைந்துள்ளதோ அது என்னுடைய விபூதி, மகிமை, பெருமை என்று சொல்ல போகின்றார். அதுதான் இங்கே விபூதி யோகத்தை விசேஷமாக பார்க்க போகிறோம். அறிவை எடுத்துக்கொண்டால் அது எந்த அறிவு ரொம்ப உசந்த அறிவு, லௌகீகமான அறிவை விட ஆத்மாவை பற்றி அறிவை தான் உயர்ந்த அறிவாக நம்ம சொல்லுவோம். ஏனென்றால் அது புரிந்து கொள்வதற்கு மிக சூக்ஷமமாக இருப்பது, நாம இருந்து கூட நமக்கு புரியாமல் இருக்கின்ற அந்த அறிவு இருக்கே, ரொம்ப உயர்ந்த அறிவாக இங்கு சொல்லப்படுகின்றது இந்த ஆத்ம ஞானத்தை. ஆக எது உச்சத்தை அடைந்த அறிவு என்றால் ஆத்ம ஞானத்தை பற்றிய அறிவு தான் உச்சத்தை அடைந்த அறிவு. ஆயுதங்களில் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் எது? இன்றைக்கி சொல்லணுன்னா என்ன சொல்லுவாங்க தெரியல. அக்னி 5 சொல்லுவாங்களா அல்லது பிரம்மோஸ் சொல்லுவாங்களா நமக்கு தெரியல. ஆமாம், என்னென்ன ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்காங்களே, அதெல்லாம் இருக்குது. ஆக ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு ஆயுதம் வரும். ஆயுதங்களிலேயே மேக்சிமமாக நிலை அடைந்த ஆயுதம் நான் என்று சொல்ல போயிடுகின்றேன். அப்படி ஒரு தோராயமாக பார்த்து எதெல்லாம் அந்த நேரம் பகவானுடைய மனதில் தோன்றியதோ, அது எதெல்லாம் அவருடைய வாக்கில் வந்ததோ அதெல்லாம் நான் தான் சொல்ல போகின்றார். அறிவில் ஆத்மாவை பற்றி ஆத்ம வித்தையாக நான் இருக்கின்றேன். ஆயுதங்களில் வஜ்ராயுதம் அதுவாக நான் இருக்கின்றேன். உண்மையில் எல்லாம் பகவானாகத்தான் இருக்குது. ஆக 9வது அத்தியாயத்தில் வேதத்தில் சாம வேதமாக இருக்குன்னு சொன்னார். வேதத்தில் ஹையஸ்ட் நிலை என்பது சாம வேதம் சொல்லுவாங்க. அந்த பெருமை என்னை சார்ந்து சொல்கிறார். நான் அந்த அளவுக்கு உயர்ந்துள்ளேன் என்று சொல்ல போகின்றார். அப்போ எதெல்லாம் மேலோங்கி உள்ளதோ அதெல்லாம் என்னுடையது. அப்போ எதெல்லாம் கீழோங்கி உள்ளது அதெல்லாம் யாருன்னா அதுவும் நான் தான் சொல்கிறேன். அது என்னிலிருந்து வேறுபட்டு இல்லைன்னு சொல்ல போகிறார். அதனால தான் ஆத்ம ஞானியை இப்படிப்பட்ட பெரிய பொதுவான அறிவை பெற்ற ஆத்ம ஞானியை சர்வ வித்துன்னு சொல்லுவோம். சர்வ வித்து என்றால் அவருக்கும் சிலதெல்லாம் உலக விவகாரம் லௌகிக அறிவெல்லாம் இல்லாத இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கின்ற அவசியம் இல்லை. ஆனால் இவை அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மாவாக தன்னை தெரிந்து கொண்ட பிறகு அதுதான் அனைத்தும் என்று புரிந்த பொழுது அந்த அறிவு அனைத்தையும் அறிந்த அறிவாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அதான் சொல்கிறார். இங்கே ஒரே ஒரு ஞானம்தான் இருக்குது. அது என்ன ஞானம்? மெய்ப்பொருளை பற்றிய ஞானம். ஆக உலகத்தில் எத்தனையோ ஞானம் இருந்தாலும் அதில் எது அல்லது ஏதோ ஒன்றோ அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த ஞானம் இல்லை என்று அவனுக்கு வருத்தம் இல்லை, மாறாக சந்தோஷமாக கூட இருக்கும். எனக்கு அதெல்லாம் தெரியலப்பா, சந்தோஷமாக கூட சொல்லலாம். தெரியலையே என்று வருத்தம் இல்லை. தெரியலனா தெரியல, அவ்வளோதான். தெரிஞ்ச எனக்கு அவருக்கு ஒன்றும் ஆக போகிறது ஒன்றும் இல்லை. அவருக்கு தெரிய வேண்டியது தெரிஞ்ச பிற்பாடு மற்ற எதுவும் தெரியலன்னா அது ஒரு குறைவும் இல்லை. அடைய வேண்டியது அடைஞ்ச பிற்பாடு தெரியாமல் இருக்கலாம். நிச்சயமாக நமக்கு தெரியாத உலகத்தில் நிறைய இருக்கும், எல்லாம் தெரிந்தே இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஆத்மாவை பற்றி அறிவை அடைந்த பிறகு அவருக்கு வேறு எதுவும் தெரியலேன்ற வருத்தமே இருக்காதுன்னு சொல்கிறார். ஆக இதோட அர்த்தம் என்னென்றால் புத்தியை பயன்படுத்தி எதை அறிய வேண்டுமோ அதை அறிந்து கொண்டார். எதை அறியணுமோ அதை அறிந்தால் அவன் அனைத்தையும் அறிந்ததற்கு சமம். முண்டகோபநிஷத்தினுடைய கருத்தே அதுதான். மாணவனுடைய கேள்வி, குருவனுடைய பதில் அப்படிதான். எதை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும், அந்த ஒன்றை பற்றி அறிவை எனக்கு கொடுங்கள் சொல்லி கேட்குறேன். அப்போ என்ன? ஆத்மாவை பற்றி அறிவை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும். முடிஞ்சு போச்சு. அப்படி பகவான் இங்கே என்ன சொல்ல போகிறான்? அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவைகளில் ஒரு பேரை எடுத்துக்கொண்டு அதில் எது மேலோங்கி உள்ளதோ அதை நான் என்று சொல்லி சொல்லுவார். இப்போ மற்றதெல்லாம் அவர் இல்லையான்னு சொல்லி கேட்டால் எல்லாம் அவருடையது தான். நம்முடைய தியானத்துக்காக இப்படி ஒன்றா சொல்லி பிறகு எதெல்லாம் விடுபட்டிருக்கோ உனக்கு ஞாபகம் வருதோ அதெல்லாம் நீ சேர்த்துக்கோன்னு சொல்கிறார். அப்புறம் கடைசியில் எதெல்லாம் இருக்கோ உலகத்தில் எல்லாம் நான் தான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். எல்லாம் நான் தான் ஒரே வார்த்தையில் முடிவில் சொல்கிறது முதலே சொன்னால் புரியுமா என்றால் ஒன்றா சொல்லி எதெல்லாம் விடுபட்டிருக்க எல்லாம் நான் தானே, எதுவுமே பாக்கி இருக்க போகிறதில்ல. அப்போ பாக்கி இல்லாத எல்லாம் நான் தான்னா, எல்லாமே இறைவன் தான் என்ற அறிவு நமக்கு வந்துவிடும் என்பதற்காக பகவான் ஒவ்வொன்றாக நம்முடைய தியானத்துக்காக சொல்கிறார். நம்முடைய ஞாபகத்திற்காக சொல்லிக்கொள்கிறார், ஞாபகப்படுத்திக் கொள்ள சொல்லுகின்றார். சரி, இதெல்லாம் அறிவதில் நமக்கு என்ன பெரிய பலன் இருக்கா? 3 பெரிய பலன்கள் இருப்பதாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அதில் முதலில் வருகின்ற முதல் பலன், ஏதாவது பெருமை நம்முடையது என்று சொன்னால் அதில் என்ன வரும்னா நமக்கு கர்வம் வந்து விடுமா. எனக்கு இவ்வளவு தெரியும், எனக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்குது, வேறு யாருக்குமே இந்த ஆற்றல் இல்லை, வேறு யாராலும் இதெல்லாம் செய்ய முடியாது
என்னால் தான் முடியும் அப்படின்ற கர்வம் எல்லாருக்கும் வந்து விடுகிறது. அடுத்து அதே அளவுக்கு ஆற்றல் நம்மை சார்ந்தவர்களிடத்தில் இருந்தால் நமக்கு இன்னொன்று ஒரு என்ன தெரியுமா, பொறாமை வந்துடும். அவர் இடத்துல மட்டும் இருக்க என்னிடத்துல இல்லையே, அது பொறாமை உணர்வை தூண்டிவிடும். கர்வம் இருக்கும் நம்மிடத்தில் இருந்தால், அது மற்றவர்களிடத்தில் இருந்தால் என்னிடத்தில் அப்படி இல்லையே என்று பொறாமை வந்துவிடும். ஆமாம், இந்த இரண்டும் பகவானுடைய விபூதியை பற்றிய ஞானத்தினால் தான் போகும், வேறு வழியே இல்லை. என்னிடம் உள்ள பெருமை என்னுடையதில்லை, அது ஈஸ்வரனுடையது என்னும்போது கர்வம் போகின்றது. என்னை சுற்றி உள்ளவருடைய பெருமையும் அவர்களுடையதில்லை, அதுவும் ஈஸ்வரனுடையது என்று சொல்லும் பொழுது பொறாமையும் சென்று விடுகின்றது. ஆக யாரையும் பார்த்து நம்ம பொறாமப்பட மாட்டோம். அவர் இடத்துல அந்த பெருமை இருந்ததுன்னா, விசேஷம் இருந்தால் சரி பகவானுடையது, அவர் இடத்துல அது வெளிப்பட்டு கொண்டிருக்கணும். பகவானுடைய திருக்கரணை அவர் மீது இந்த இப்படியாக வெளிப்பட்டு கொண்டுள்ளது என்ற அறிவோடு அவர் மீது நமக்கு பொறாமை வராது. ஆக கர்வமும் போகும், பொறாமையும் போகும். ஆக நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு மகன், மகள், மருமகன், மருமகள், உற்றார், நண்பர்கள் எல்லாரிடத்தில் அவர்களுடைய லெவல் உயரும் பொழுது நமக்கு பொதுவாக தாங்க முடியறதில்லை. ஏதோ ஒரு வகையில் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு வருது பாருங்கள், அந்த தாங்க முடியாத அந்த உணர்வு, அதுக்கு பேர் தான் பொறாமை. நம்ம சொல்லணும் எனக்கு பொறாமைலாம் இல்லைன்னு சொல்லுவோம், ஆனால் உள்ளே ஏதோ ஒரு வகையில் அது உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த பொறாமை பற்றி டெஃபினிஷன் நமக்கு தெரியறதில்லை. இது மனதினுடைய ஒரு குறை, தோஷம்தான். பக்கத்தில் இருப்பவருடைய உயர்வு நம்மை மகிழ்விக்காது, நிச்சயமாக அது இருக்குது, எல்லா இடத்துல இருக்குது. இது இயல்புன்னு சொல்கிறார், மனதினுடைய இயல்பு. சர்க்கரை ஏன் இனிக்குதுன்னா அது அதனுடைய இயல்பு. அதுபோல் மனதினுடைய இயல்பு என்ன, இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மிடத்தில் இல்லையே அவரிடத்துல இருக்குது, அது எப்படி, இது ஒரு உணர்வு தான். நம்முடைய அகங்காரம் அதை ஏற்காது, அக்செப்ட் பண்ணாது, ஆமாம் சகிக்காது. அதை நீக்கணும்னு சொல்லி சொன்னால் அது அந்த அகங்காரத்துக்கு எந்த பெருமை எனக்கு கிடையாது, அனைத்தும் ஈஸ்வரனுடையது. ஆக ஒன்று கர்வம் நீங்குகின்றது, இரண்டாவது பொறாமை நீங்குகின்றது, மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு விசேஷம், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய துவேஷத்தை அது நீக்குகின்றது. துவேஷம் என்ற ஒரு வெறுப்புணர்வு. ஆரம்பத்தில் வைராகியம் வருவதற்காக உலகத்தில் உள்ள பொருள்கள் மீது ஒரு விதமான வைராகியம், அந்த உணர்வுக்காக வெறுப்புணர்வு வருவது சகஜம்தான், வரணும். அந்த வெறுப்பு நீங்குவதற்காக இந்த ஈஸ்வர விபூதி பயன்படும். ஏனென்றால் எல்லாம் அவராக இருக்கும்போது நான் எதை வெறுக்கிறது, ஆரம்பத்தில் வெறுப்புணர்வு வைராகியத்தை உறுதிப்படுத்த வரும். பிறகு அந்த வெறுப்புணர்வு நம் மனதிலிருந்து நீங்க வேண்டும் என்றால் அதுவும் கூட இறைவன் தான். போக போக பகவான் எல்லாம் நான் தான் சொல்ல போகிறார். இது கேட்டவுடன் பகவானுக்கு நாம் நினைப்போம், நமக்கு அந்த அகங்காரம் இல்லை, பகவானுக்கு இவ்வளோ பெரிய அகங்காரமாக சொல்லி சொன்னான் அப்படி நினச்சிடக்கூடாது. பகவானுடைய அகங்காரம் பெரிய அகங்காரம். எப்படிப்பட்டது என்றால் பகவானுடைய அகங்காரம் மற்ற அகங்காரத்தை பார்க்காத அகங்காரம், மற்ற அகங்காரத்தை பார்க்காத அகங்காரம். நம்முடைய அகங்காரம் பிறவற்றை பார்த்து பார்த்து சின்னதாகி போன அகங்காரம், சிறுத்து போன அகங்காரம், சிதைந்து போகக்கூடிய அகங்காரம், சிறுமைப்பட்டு போன அகங்காரம். ஆக இங்கே பகவானுடைய அகங்காரம் ஒரே ஒரு அகங்காரம் தான். அது என்ன, என்னை தவிர வேறு எதுவுமே இல்லை, யாருமே இல்லை என்று பகவான் சொல்லுகின்றார். இந்த அத்வைத ஞானத்தில் நாம் ஸ்திரமாக இருப்பதற்காக பகவான் கொடுக்கின்ற அற்புதமான ஒரு எக்ஸசைஸ் இந்த விபூதி யோகம், விஸ்வரூப தரிசன யோகம். நாம் வேறு எதுவும் இருப்பதான்னு நினைக்கிறோம். பகவான் சொல்கிறார் வேறு எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, இருப்பதெல்லாம் இறைவனே, இருப்பது நான் மட்டுமே. நான் மட்டுமேனா நாம் யார், நாமளும் அது மட்டுமே. அனைத்திலும் டாப்பாக இருக்கிறது அதெல்லாம் எடுத்து சொல்கிறார். மீது என்ன இருக்குன்னா பெருசாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஆதித்யானாம் அகம் விஷ்ணுஹு. ஆதித்ய தேவதை என்று 12 தேவதைகள் இருக்கா. அந்த 12 தேவதைகளுக்குள் அகம் விஷ்ணுஹுன்னு சொல்கிறார். நான் விஷ்ணுவாக இருக்கிறேன்னு சொல்கிறார். இங்கே நாராயணன் என்ற ஈஸ்வரன் சிவன் என்றோ சொல்லலை. 12 ஆதித்ய தேவதைகளில் ஒரு தேவதை விஷ்ணு. அதில் விஷ்ணு முக்கியமாக இருப்பார் போல தெரிகின்றது. ஆதித்ய தேவதைகள் என்பது ஒவ்வொரு மாதத்துக்கான தேவதைகள். 12 மாதம் நமக்கு இருக்கு தெரியும். 12 மாதத்தும் 12 தேவதைகள் சொல்லப்பட்டிருக்கு. சித்திரை என்ற மாதத்துக்கு தேவதை அம்சுகு சொல்லுவாங்க.
விஷ்ணு என்ற தேவதை தை மாதத்துக்கான தேவதையாக சொல்லுவார்கள். ஆமாம், எல்லா மாதத்திலும் தை மாத விசேஷம் தானே சொல்லுவோம் இல்லையா? தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க சம்பா நெல் விளையும் தங்கமே தங்க, அழகான ஒரு பாட்டு இருக்கு. அவர் தை பிறந்தால் வழி பிறக்கும். அதுக்கு தேவதை விஷ்ணு. ஜோதிஷாம் ரவிஹி அம்சுமான். ஜோதிஷாம் என்றால் இங்கே வெளிச்சம் சொல்லி பொருள். ஆமாம், வெளிச்சத்தை தருபவர்களுக்குள் நான் யார்? ரவிஹி சூரியன். அம்சுமான் என்றால் ஒளிக்கதிர்களை உடைய சூரியனாக நான் இருக்கின்றேன். எவ்வளோ பொருள்கள் இருக்குங்க, அவைகளுக்குள் எது அதிக வெளிச்சத்தை தருகின்றது? சூரியன் தானே. நட்சத்திரம் இருக்குது, சந்திரன் இருக்குது, என்னென்னவோ இருக்குது. அவை எல்லாவற்றிற்குள்ளும் அதிகமான வெளிச்சத்தை தருவது சூரியன்தான். ஆக அந்த சூரியனுக்கு அடைமொழி அம்சுமான் ரபிஹி. நம்முடைய வீட்டில் உள்ள லைட் இருக்குது, அந்த வெளிச்சம்லாம் யாருடையது என்றால் சூரியனுடையது தான், பகவானுடையது தான். அடுத்து பாருங்கள், மரீச்சி மருதாம் அஸ்மி. மருதாம் என்றால் மருத்து தேவதைகள். சில இவங்களாம் 77 தேவதைகள் சொல்கிறாங்க, சில பேர் 49 தேவதைகள் சொல்கிறாங்க. அந்த தேவதைகளுக்குள் முதன்மை பெற்றவர் மரீச்சி. அடுத்து பாருங்கள், நக்ஷத்ராணாம் அகம் சசி. நட்சத்திரம் என்றால் இரவில் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவைகள், இவைகளில் நக்ஷத்ராணாம் அகம். சசி என்றால் சந்திரன், நிலவாக இருக்கின்றேன். இரவில் சந்திரன், பகலில் சூரியன். அடுத்து 22வது ஸ்லோகம். வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாம் அஸ்மி வாசவஹ இந்திரியாணாம் மனசாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனா வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாம் அஸ்மி வாசவஹ இந்திரியாணாம் மனசாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனா. ஸ்லோகத்தை பார்க்கலாம். வேதானாம் சாமவேதக அஸ்மி. 4 வேதங்களில் நான் சாமவேதமாக இருக்கின்றேன். ஏனென்றால் சாமவேதத்தில் எல்லா மந்திரங்களும் அடங்கும். எல்லா வேத மந்திரங்களும் இசையுடன் பாடப்பட்டால் அதற்கு சாமவேதம் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே ரிக் யஜுர் அதர்வண மந்திரங்களும் இதில் சேர்ந்திருப்பதால் நான் சாமவேதமாக உள்ளேன்னு சொல்கிறார். மற்ற வேதங்களுடைய ஸ்வரங்கள் சாமவேதத்தில் உச்ச நிலையை அடைந்துள்ளது என்று சொல்லலாம். சாமவேதத்தை அவ்வளவு சுலபமாக உச்சரிக்க முடிவதில்லை. சாமவேதிகள் பொதுவாக குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். யஜுர்வேதம் தான் அதிகமாக இருக்குது இந்த தெற்கு பகுதியில். தெற்கில் குறிப்பாக கிருஷ்ண யஜுர்வேதம் தான் அதிகமாக இருக்குது. ஆக அந்த வேதங்கள் மந்திரங்களை சொல்லும்பொழுது அந்த மூச்சை எல்லாம் சரிப்படுத்தி ஆற்றலோடு சக்தியோடு இந்த சப்தத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி உச்சரிக்க முடியறதில்லை. பிராணாயாமம் யாரும் செய்கிறதும் இல்லை, அப்படிலாம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆக யக்ஞ காலங்களில் முதல் மரியாதை யார் கொடுப்பாங்கன்னா சாமவேதி யாருன்னா இருந்தால் அவங்கள கூப்பிட்டு அவங்க தான் முதல் மரியாதை கொடுப்பாங்க. சாமவேதம். ராவணனை பற்றி சொல்லும்போது ராவணன் சாமவேதி. அது சாமகானம் பாடி அந்த கைலாய மலையை பேர்த்து எடுப்பேன்னு சொன்னவுடைய கை மாட்டிடுச்சான். அதனால் பிற்பாடு சாமவேதத்தை சொல்லி தான் அந்த கானத்தில் மயங்கி தான் பகவான் அப்படி கொஞ்சம் தான் அழுத்தி அந்த பெருவிரலை கொஞ்சம் எடுத்தாராம், உடனே கையை எடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. அது நம்ம இப்போ ராவனுடைய வாழ்க்கை வரலாறுல பார்க்குற ஒரு கருத்து. அது சாமவேதம், சாமவேதி, சாமகானம். ஆமாம். ஆக பகவான் இங்கே சொல்கிறார், நான் சாமவேதமாக இருக்கிறேன். தேவானாம் அஸ்மி வாச்சவக. தேவர்களுக்குள் நான், வாச்சவக என்றால் இந்திரன், தேவர்கள் தலைவனாக இருக்கின்றேன். தேவர்களும் ஒரு விதமான ஜீவர்கள் தான். அவர்கள் எல்லாம் தேவலோகத்தில் பிறந்தோ தேவலோகத்தை அடைந்தோ இருக்கின்றார்கள். அதில் அதிக புண்ணியம் செய்து 100 அஸ்வமேத யாகத்தை செய்தால் அவர்கள் இந்திரன் ஆகலாம். 100 அஸ்வமேத யாகம். ஒரு அஸ்வமேத யாகம் செய்யறதே பெரிய பாடாக இருக்கும். 100 அஸ்வமேத யாகங்களை தடை இல்லாமல் செய்தால்
அவர்கள் இந்திர பதவிக்கு வருவார்கள். அதற்காக இந்திரன் என்ன பண்ணுவான், யாரெல்லாம் அஸ்வமேத யாகம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எல்லா தடைகளும் ஏற்படுத்துவார்கள். பதவி என்று வந்து விட்டால் எல்லாரும் அப்படி தான் போல இருக்கு, எல்லா தடைகளும். எதற்காக அப்படி பண்ணுறாருன்னா தன்னுடைய பதவி போய்விடக்கூடாது என்பதற்காக. ஆக அடுத்து பாருங்கள், இந்திரியானாம் மனக ச அஸ்மி, இந்திரியங்களுக்குள் நான் மனதாக இருக்கிறேன், மனமாக இருக்கிறேன். பொதுவாக மனதை இந்திரியங்களுக்குள் சேர்ப்பதில்லை, அது வர்றதில்லை. இங்கு என்ன அர்த்தத்தில் பகவான் சொல்லுகின்றார் சொல்லி பார்க்கலாம். ஒரு இந்திரியம் இந்திரியமாக செயல்பட வேண்டுமென்றால் மனது அவசியம். கண் காது திறந்திருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கும், அந்த கண் காதின் பின்னால் மனசு இல்லை என்றால் நமக்கு வேண்டியவர்கள் எதிரில் வந்தால் கூட கண் காட்டி கொடுக்கும், மனசு அதன் பின்னே இல்லை என்றால் அவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அவங்க கேட்பாங்க, நீங்கள் என்னை பார்த்துட்டே போனீங்க, என் இடத்துல ஒன்றுமே பேசலை. அந்த நிலையில் அவருடைய தாட்டு மனசுக்குள்ளே ஒடுங்கி இருந்திருக்கும், கண்ணு காட்டிருக்கோம், சப்தம் விழுந்திருக்கும். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தை நடக்கிறது தான், இது இயல்பு தான். ஆகையினால இந்த இந்திரியங்களுக்கு இந்திரியம் என்ற தன்மையை தருவது மனசு. ஆக மனதையே இந்திரியம் சொல்லிட்டார், இந்திரியங்களுக்குள்ளே சேர்த்துட்டார். இதுதான் இங்கே அர்த்தம். இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு தான் உண்மை கூட. ரொம்ப அழகாக ஆழமாக யோசித்திருக்காங்க பெரியவங்க. கண் திறந்ததுனாலும் பார்க்காது, காது திறந்தே இருக்குது, ஆனால் கேட்கறது இல்லை. கேட்டாலும் அர்த்தமாக நமக்கு மாறுவதில்லை. அதனால தான் எதையே நினச்சிக்கிட்டு இருப்போம். நண்பர்கள் நம்ம கடந்து செல்வார்கள், கையை கால் கூட காட்டியிருப்பாங்க, குரல் கூட கொடுத்து கூப்பிட்டுருப்பாங்க. நாம் எங்கேயோ கவனம் இருந்தோம்னா அதுக்கெல்லாம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆக மனதினுடைய சக்தியுடைய துணை இல்லை என்றால் கண்ணுக்கும் இந்திரியங்களுக்கும் இந்திரிய சக்தியை தருவதே மனம்தான். ஆக இந்திரியானாம் மனஹ ச அஸ்மி என்கின்றார். அடுத்து பாருங்கள், பூதானாம் அஸ்மி சேத்தனா. சேத்தனா சொன்னால் அறிவுடையவர்களுள் புத்தியில் சைத்தன்யத்தின் ஆபாசத்துடன் கூடிய புத்தி சிதாபாசம் சொல்கிறோம். அதாவது நம்முடைய மனதானது அந்த சேத்தனத்தை, ஆத்மாவில் உள்ள சேத்தனத்தை பிரதிபிம்பிக்கின்ற சக்தி உடையதாக படைக்கப்பட்டிருக்கு. அப்படி சக்தி உடையதாக ஆகிய அந்த சேத்தனத்தன்மையைத்தான் நான் மனதில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் சிதாபாசன் சொல்கிறோம். இது தத்துவபோதெலாம் படிச்சிருப்போம், உபநிஷத்தில் பார்த்துருப்போம். ஆக பூதானாம் சொன்னால் ஷரீரங்களுக்குள், உடல்களுக்குள் சிதாபாசனுடன் கூடிய புத்தியாக நான் இருக்கின்றேன். இதோட அர்த்தம் என்னென்னா ஒரு சின்ன சுருக்கமாக பார்க்கலாம். ஆத்மாவுடைய தன்மை சொரூபம் அறிவு சொரூபம், சேத்தன சொரூபம், சைத்தன்ய சொரூபம். ஆமாம், இந்த அறிவு சொரூபம் எல்லா இடத்திலும் வெளிப்படுவதில்லை. நம் புத்தியில்தான், மனதில்தான் ஆத்மாவுடைய சைத்தன்யம் ரிஃப்ளெக்ட் ஆகின்றது, வெளிப்படுகின்றது, பிரதிபிம்பிக்கின்றது. இது ஒரு பெரிய ஒரு ரகசியம்தான். மனதில் தான் ஆத்மாவுடைய சைத்தன்யத்தன்மை வெளிப்படும். ஏன் அதில் மட்டும் வெளிப்படுதுன்னா அதனுடைய படைப்பு அப்படியாக படைக்கப்பட்டிருக்கு. உலகத்திற்குட பல படைப்புகளுடைய ரகசியத்தில் விசேஷத்தில் ஒன்று, நம்முடைய மனது அந்த ஆத்மாவுடைய தன்மையை வாங்கி பிரதிபிக்கின்ற சக்தி உடையதாக படைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு அவ்வளோதான், இறைவனுடைய படைப்புடைய ரகசியங்கள் ஒன்று. அப்படி இருக்கிறதுனால தான் அதனை உடைய நம்முடைய உடம்பும் அந்த உணர்வுடையதாக ஆகின்றது. அந்த சிதாபாசன் மனது ஜீவத்தன்முடி இருக்கின்ற வரை தான் இந்த உடலுக்கு இந்த உணர்வு வருது. அது வெளிப்பட்ட பிறகு இந்த உடல் என்ன ஆகி விடுகின்றது, என்ன வெட்டினாலும் எரிச்சாலும் ஒன்றும் தெரியறதில்லை, ஒன்றும் தெரியாது. எது சுட்டாலும் ஒன்றும் தெரியாது. அதுவரை என்ன, ஒரு சின்ன நெறிஞ்சு ஒரு சின்ன ஊதுவத்தினுடைய நெருப்பு பட்டாவிட உடனே நமக்கு என்ன ஆகின்றது, உணர்வு வருது, தவிச்சிடுறமே. அதுக்கு காரணம் மனதில் உள்ள சிதாபாசன், அந்த சித்தினுடைய வெளிப்பாட்டோடு கூடிய மனது அல்லது புத்தி. அது வெளிப்பட்ட பிற்பாடு இந்த உடலும் மற்ற மரக்கட்டை போன்ற உலகப் பொருள்களை போன்ற ஜடமே. ஆக நம்முடைய புத்தியில்தான், மனதில்தான் ஆத்மாவுடைய சைத்தன்யம் ரிஃப்ளெக்ட் ஆகின்றது, வெளிப்படுகின்றது. உதாரணம் சொல்லுவாங்க, சூரியன் இருக்கே, சூரியன் பாறாங்கல் மேலே படுகின்றது, பட்டா அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதா? சூரிய வெளிச்சம் இல்லை, ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஆனால் தூய்மையான தண்ணீரில் படுகின்றது, கண்ணாடியில் படுகின்றது, தண்ணீரில் பிரதிபிம்பிக்கும்.
ஆனால் கண்ணாடியில் இன்னும் சிறப்பாக விசேஷமாக பிரதிபிம்பிக்கும் தூய்மையான கண்ணாடியில். ஆக மெய்யான சூரியனைப் போலவே அந்த கண்ணாடியில் சூரியனை பார்க்கலாம். அதே போல் இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பில் புத்தி சூக்ஷ்மமான பஞ்சபூதத்தினுடைய படைப்பு ரொம்ப ரொம்ப சட்டில். அதில்தான் ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் இருக்கின்றது. இது சாஸ்திரம் தருகின்ற அற்புதமான ஒரு அறிவு. இது நம்ம மனதில் நன்கு புரிந்திருக்க வேண்டும். மனம் ப்ளஸ் சித்து இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றுக்கு தான் உயிர்னு சொல்லி சொல்கிறோம். உயிர்னு சொல்லி சொல்கிறோம். மனமும் கூட இயற்கையில் இயல்பில் ஜடமே. அதற்கு உயிர்த்தன்மை வருவது இந்த ஆத்மாவுடைய சேதனத்தினுடைய பிரதிபிம்பம் அதில் பிரதிபிம்பிப்பதால். புத்தியும் உண்மையில் ஜடம்தான். அதில் சைத்தன்ய பிரதிபிம்பிக்கும் சக்தி உடையதாக படைக்கப்பட்டுள்ளது. அதனால் சேதனத்தன்மை அடைந்துள்ளது. அந்த உடலில் இருப்பதனால் உடலும் சேதனத்தன்மையுடன் அறிவுத்தன்மையுடன் உணர்வுத்தன்மையுடன் உணரும் தன்மையுடன் இருக்கின்றது. ஆக பகவான் இங்கு சொல்லுகின்றார், அச்சேதனமான உடலில் ஜடமான உடலில் சேத்தனம் அடைந்துள்ள உணர்வு உடைய புத்தியாக நான் இருக்கின்றேன். காரணம் இது எல்லாமே ஜடமாக இருக்குது. உடல் ஜடம், உலகத்தில் பொருள்கள் ஜடம், மனது ஜடம், புத்தியம் ஜடம். ஆனால் அவைகளுக்கு அந்த உணர்வை கொடுத்தது நானே, அந்த சேத்தனமாக நானே இருக்கேன்னு சொல்கிறார். ஜடமான பொருள்களுக்குள் சேத்தனத்தன்மையை முதலில் அடையும் புத்தியாக நான் இருக்கின்றேன். இந்த சேதனத்தன்மையோட முதல்ல அடைவது புத்தி தானே. புத்தி தான் இந்த உயிர்த்தன்மையை பெற்றிருக்கின்றது, உணரும் தன்மையை பெற்றிருக்கின்றது. பிறகுதான் மனம், இந்திரியம், உடல் எல்லாம் புத்தியில் வருது. அந்த புத்தியினுடைய பிரதிபிம்பத்தினால் மனசுக்கு அறிகின்ற தன்மை வருகின்றது. பிறகு உடலுக்கு உணர்வு வருகின்றது. உடலில் உள்ள இந்திரியங்களுக்கு கேட்கின்ற, பார்க்கின்ற, நுகர்கின்ற இந்த எல்லா சக்தியும் வருகின்றது. ஆக சூக்ஷ்மத்தன்மை உடைய சரீரமாக நான் இருக்கின்றேன். இது அத்தியாயத்தினுடைய முழுக்க இப்படியே தான் இனி பேசப் போகின்றார். அடுத்து 23வது ஸ்லோகம். ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம் வசூனாம் பாவகச்சாஸ்மி மேருசிகரி நாமகம். ஸ்லோகத்தை பார்க்கலாம். ருத்ராணாம் சங்கரஹ அஸ்மி. ருத்ரர்கள் 11 பேர்கள் அப்படி சொல்லி புராணம் சொல்கிறது. அந்த 11 ருத்ரர்களில் சங்கரஹ அஸ்மி, நான் சங்கரனாக இருக்கின்றேன்னு சொல்லி சொல்கிறார். சங்கரன் என்ற தேவதை 11 பேர்களுள்ள ஒருவர். இங்கு சங்கரக என்பது சிவன், விஷ்ணு, பிரம்மா என்கின்ற மும்மூர்த்திகளுள் ஒருவராக வருபவர் இல்லை. ருத்ரக என்ற ஆள் நாம், அதுக்கு அர்த்தம் என்ன, நம்மை அழ வைப்பவர் சொல்லி பேரான். ருத்ரன் சொல்லி சொன்னால் நம்ம அழ வைப்பவர். ரோதயதி இதி ருத்ரக, யார் நம்மை அழ வைப்பாரோ அவர் ருத்ரன். அப்போ இந்த 11 ருத்ரர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? மாறி மாறி நம்மை அழ வைத்து கொண்டிருப்பார்களாம். அதிக நம்மை அழ வைப்பவர் யாராம்? சங்கரக. இதன் அர்த்தம் என்னென்னா, நம்முடைய பாவம் நீங்கணும்னு சொல்லி சொன்னால் அழுதால் தான் நம்முடைய பாவம் போகும். துயரம் வர வர நம்ம பாவம் தீர்கின்றது. நம்மை அழ வைத்து பக்குவப்படுத்தி புனிதமாக்குகின்றார். நம்மை அழ வைத்து பக்குவப்படுத்தி புனிதமாக்குகின்றார். பின் என்ன கொடுக்க வேண்டுமோ அதையும் கொடுப்பார். ஆமாம், நம் பாவத்தை நீக்கணுன்னா அவர் நம்ம அழ வைப்பார். அதனால தான் சொல்லுவோம், நம்ம சில நேரம் நம்ம யாரும் திட்டினாங்கன்னா, பேசுனாங்கன்னா, தேவையில்லாத பண்ணால் என் பாவத்தை ஏன் கொட்டிக்கிறேன்னு சொல்லி கேட்போம். அடுத்து நம்ம திட்ட என்னவா, நம்முடைய பாவத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள், கழிக்கின்றார்கள் சொல்லி அர்த்தம் சொல்லுவாங்க. ஏன்னா பாவத்தினுடைய விளைவு துன்பம். நம்ம திட்டினா நம்ம சந்தோஷமாக இருப்போம், என்னடா இப்படி திட்டுறாருன்னு சொல்லி தான் நினைப்போம். அதான் அப்படி சொல்லுவோம். நம்ம திட்டினாங்கன்னா நம்ம பாவம் போச்சுன்னு போங்க, சாதாரண வழக்கத்தில் இருக்க வார்த்தைகள் தான். ஆக அழ வைப்பவர்களுள் நான் சங்கரன். சம் என்றால் மங்களம், கரக என்றால் கொடுப்பான், மங்களத்தை கொடுப்பவர் சொல்லி அர்த்தம் அதுவும் இருக்குது. சம் கரோதி இது சங்கர, நமக்கு நன்மையே தருபவர், மங்களத்தை தருபவர். நமக்கு துயரத்தை கொடுத்து அழ வைத்து பிற்பாடு நன்மையை செய்வாராம்.
மக்கள் மிக மிக முயற்சி செய்து அவர்கள் தங்களை அழித்து கொள்ளும் செயலில் ஈடுபடுகின்றார்கள். மிக கஷ்டப்பட்டு முயன்று தன்னை அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு உரையாசிரியர் சொல்கிறார் அழகா, மது அருந்துதல் என்ன, நம்ம அழிப்பது தானே. மது மட்டும் இல்லை, இப்போ என்னென்னோ விஷயங்கள் இருக்குது சொல்கிறாங்க இல்லையா. நிறைய இப்போ ஜங்கு ஃபுட்டு, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, அதெல்லாம் என்னென்னா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்குகிற டோக்கன் தான் அதெல்லாம். வீட்டில் கிடைக்கிற கஞ்சி சாப்பிட்டாட ஆரோக்கியமாக இருப்போம். அந்த காலத்து வரை கேப்பை, களி, அது இது குதிரைவாளி இதை சாப்பிட்டு எவ்வளோ உறுதியாக இருந்தாங்க. ஒரு தாய்மார் ஒரு 100 கிலோ மூட்டை நெல் மூட்டை அப்படி அனாயாசமாக தூக்கி எடுத்து போடுவாங்க. இப்போ பாருங்கள், இல்லையே, முடியலையே. அதான் சொல்கிறார், ஹோட்டலில் சாப்பிட்றது, வர வச்சு சாப்பிட்றது, சொமோட்டோ என்னென்ன சொல்கிறாங்க, என்னது சரி அதை பேரெல்லாம் நமக்கு வரல, எல்லாம் சொன்னால் வீட்டுக்கு டீ காப்பி கூட வீட்டுக்கு அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாயிட்டோம். என்ன சொன்னால் வீட்டு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் இப்போ தான் சொல்லி வருத்தப்பட்டார், கிராமங்களில் கூட அப்படி ஆயிடுச்சு சாமி. கிராமங்களில் போய் அறுவடை பண்ணிவிட்டு 300 400 சம்பாரிச்சு வராங்க. வீட்டுக்கு வந்தவொடனே சொமோட்டோ இதெல்லாம் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க, ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க கிராமங்கள்லன்னு சொல்கிறார். இதுவும் நகர்ப்புறத்தில் இருக்குன்னு நினைக்காதீங்க, கிராமங்கள்லாம் அப்படி ஆகிவிட்டது. அப்போ எப்படி இருக்கும்? மக்கள் கையில் நிறைய பணம் நடமாடுறதா அல்லது வேறு என்ன பண்ணுறாங்க, ஆரோக்கியமாக இருக்க விரும்பலையா, ஒன்றும் புரியல. ஆக இந்த பழக்கத்தில் தடையாக யாராவது வந்தால் என்ன ஆகின்றது, அவர்கள் மீது வெறுப்பு வருகின்றது. ஆனால் கடவுள் அல்லது மகான்கள் என்ன பண்ணுறாங்க, தடையாக உள்ள கடவுள் மீது இவர்களுக்கு கோபம் வருகின்றது. ஆனால் பெரியவர்கள் அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு பக்குவப்பட்டு விடுகின்றார்கள். இப்போ குழந்தைகள் என்ன பண்ணாங்கன்னா, வெளியே போனால் வம்பு பண்ணி ஐஸ்கிரீம் கேட்கும், தராத போது என்ன அழும், அதோட கூட அம்மாவை திட்டும், அப்பாவை பேசும். அது குழந்தையுடைய தன்மை. ஆனால் தாய்க்கு என்ன தெரியும், இதை கொடுத்தோம்னா அது சாப்பிட்டதுன்னா இப்போ தான் சளி பிடிச்சிருக்கு, ஜுரம் வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனது ஆரோக்கியத்துக்கு ஒத்துக்காது, அது வம்பு பண்ணால் கூட தாய் 2 அடி கொடுத்து என்ன பண்ணுவாள், நீ வா இப்போ கிடையாது உனக்கு வந்துடுன்னு சொல்லுவாள். அது தாயினுடைய கருணை. அது நாமும் நமக்கு நன்மை தராததில் ஈடுபடும் பொழுது இந்த அனிஷ்டத்தை நீக்க வெறுப்பை நீக்கிக் கொள்வதற்கு நமக்கு இஷ்டமானதை தடை செய்யும் பொழுது என்ன பண்ணுறோம், புலம்புறோம். அப்பா எதுனா கேட்டால் மாட்டேன்னு சொல்லி சொன்னார்னா என்னமா கோவம் வரும், நீ அப்பனா வெளியே சொல்கிறான்னு மனசுக்குள்ள நினைப்போம். அழுவோம், கேட்டதை கொடுக்கலையே சொல்லிட்டு. அப்படி நம்மை அழ வைத்து நன்மையை தருவர் சங்கரர் என்று பொருள் கொள்ள வேண்டும். தாய்மன்னர் சொல்லுவார், பொல்லாத சேயனில் தாய் தள்ளல் நீதமும் புகலிடம் பிரிதும் உண்டோ, சொல்லால் முழைக்கிலோ சுகமில்ல மௌனியாய் சும்மா இருக்க அருள்வாய். பொல்லாத சேயனில் தாய் தள்ளல் நீதமும், அம்மா தள்ளிடுவாளா என்ன, அப்பாவை சொல்ல அம்மா தான் சொல்கிறார். அப்பாவோட கோபத்தை சரி போயிட்டு வாடா போடா அப்படின்னா அம்மாவால் முடியவே முடியாது. அதுதான் சொல்கிறார். சொல்லானதில் சற்றும் வாராத பிள்ளையை தொட்டில் வைத்து ஆட்டி ஆட்டி தொடையை கிள்ளல் போல. ஆமாம், இந்த உலகத்தில் இருக்க சூழ்நிலையில் தொட்டில் ஆட்டுற தாய் தூங்க மாட்டுது, அது கோபம் ஒரு முறை கிள்ளி விட்டுறாங்க, மறுபடியும் அழுது மறுபடியும் தூக்க வைக்கிறதுக்காக. அப்படி என்ன பண்ணுறேன்னா, இந்த உலகத்தில் எனக்கு இந்த பாவ புண்ணியத்தை கொடுத்து மறுபடியும் என்னை துன்பப்படுத்தி அப்புறம் இன்பத்தை கொடுத்து இப்படியா என்னை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறேன். தாய்மனை சொல்கிறேன், சொல்லானதில் சற்றும் வாராத பிள்ளையை தொட்டில் வைத்து ஆட்டி ஆட்டி தொடையை கிள்ளல் போல. அது போல சங்கரர் செய்கிறார். அப்படி பொதுவாக நம்ம அழறத விரும்புறதில்லை, அழ வைப்பவரே வணங்குவோமா மாட்டோம், இன்பத்தை நீக்கி துன்பத்தை தருபவரை விரும்புவோமா மாட்டோம். ஆனால் இவர் யாராம், நாம் எதை இன்பம் என்று நினைக்கின்றோமோ அந்த இன்பத்தை நீக்கி நன்மையை தருபவராம், நல்லது செய்பவர். டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் கத்தி தான் உபயோகப்படுத்துகிறாரு, கட் பண்ணுறாரு. அவர் எதுக்காக கட் பண்ணுறாரு, நமக்கு நல்லது செய்வதற்கு, ஆரோக்கியத்திற்காக. அதான் ஆழ்வார் பேசுவார், அதாவது மருத்துவர் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் போல் மாளா காதல் நோயாளர். வாளார் அறுத்து சுடுறது. அப்போ ஆழ்வார் அவர் காலத்திலே இந்த மருத்துவம் அந்த தேசத்தில் இருந்திருக்கு, சுடுறது. மற்ற அந்த மாடுகளுக்காக சூடு போடுவாங்க பாருங்க, மனிதர்களும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அறுவை சிகிச்சை ரொம்ப முதல்
நிபுணர் சுஷ்ரூதர் சொல்லுவாங்க. அவர் தான் இன்றைக்கி பெருசாலாம் எல்லாம் போடுறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அவர் தான் அறுவை சிகிச்சை முதல் நிபுணர் அவர் தான். ஆமாம், இந்த தேசத்தில் இருந்திருக்கு, இல்லாமல் இல்லை. ஏதோ காரணத்தில் அந்த சிகிச்சை முறையெல்லாம் வளர்த்து அதை நாம் ஒரு சிஸ்டமேட்டிக் ஆக்கலை. பல காரணங்களால் அழிஞ்சு போயிருக்கலாம். பல காரணம், படையெடுப்புகள், அது இது பல விஷயங்கள்னால பல விஷயங்கள் அப்படி அழிஞ்சு போயிடுச்சு வச்சுக்கோமே. ஏன்னா நம்ம தேசத்தை போல் படையெடுப்பை சந்தித்த தேசங்கள் வேறு எதுவுமே இருக்காது. நம்ம தேசத்தை போல் செல்வத்தை எழுந்த தேசம் வேறு எதுவுமே இருக்காது. நம்ம தேசத்தை போல் நம்முடைய வாழ்க்கையை பறிகொடுத்து கலாச்சாரத்தை அழிக்க வந்ததன் மூலமாக கொடுமைப்படுத்தப்பட்ட தேசங்கள் வேறு எதுவுமே இருக்காது. அவ்வளோ பேரும் படையெடுத்து வந்தாங்க. அதுதான் விவேகானந்த சுவாமி சொல்வார், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்திய மகா சமுத்திரத்தில் கீழே இருக்கக்கூடிய அவ்வளவு சேரு எடுத்து வீசினாலும் இந்த தேசத்துக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் அநீதி செய்தார்களோ அவர்கள் மீது இறைத்த அந்த சேரு என்னென்னா இன்னும் கூட தேவை இருக்குன்னு சொல்கிறார். அவ்வளவு சேரும் வாரி இழைத்தாலும் கூட சொல்லுவார். அவ்வளவு நடந்திருக்கு இந்த தேசம். நமக்கு தெரியல, வரலாறு தெரியல. இருந்தாலும் நம்மளோட வரலாறு வந்த பிரிட்டிஷ்காரங்க எழுதி வச்சாங்க, நமக்கு அதுவும் தெரியல, புரியல. எல்லாம் அவர்கள் நல்லவர்கள் போலையும் நாம் எல்லோருமே கையாளாதவர்கள் போலையும் அப்படிலாம் தான் சொல்லி சொல்லி நம்முடைய மனதில் ஒரு தாழ்வு மனப்பான் உருவாக்குவதற்காக திட்டமிட்ட வேலைகளை செய்தார்கள். எவ்வளோ படையெடுப்பு, எவ்வளோ செல்வ இழப்பு, எவ்வளோ குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், எவ்வளோ தாய்மார்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள், எவ்வளோ ஆண்கள் இறந்தார்கள், எல்லாம் அவ்வளோ நடந்திருக்கு. அவ்வளோ படையெடுப்பு. அதையே மீறி இன்றைக்கி நாம் எழுந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். அதுதான் இந்த தேசத்தினுடைய விசேஷம். மற்ற எந்த தேசமும் நம்மை போல் அப்படி அடிமைப்பட்டிருக்காது, அவஸ்தைப்பட்டிருக்காது. அதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய பலகீனங்களும் இருக்கின்றது. ஒற்றுமையின்மை, ஆற்றல் இல்லாமல் இல்லை, ஒற்றுமையின்மை, மற்ற விஷயங்கள் காட்டி கொடுக்கறது, பொறாமை, புரணி பேசுறது, இதெல்லாம் தான் நம்ம அடித்து இருக்கின்றது. ஒன்று சேர்ந்து நம்மளால் முடியறதில்லை, எழுந்து நிற்கிறதில்லை. ஆக மங்களத்தை தருபவர், நன்மையை தருபவர், அந்த மங்களத்தை தரும் சங்கரனாக நான் இருக்கின்றேன். அடுத்து பாருங்கள், வித்தேஷக யக்ஷ ரக்ஷசாம். யக்ஷக சொன்னால் பொருளை தேடுபவர்கள், பணத்தை நாடுபவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள்? ரக்ஷக குரூரமானவர். ரக்ஷக அதுதான் குரூரமானவர்கள். குரூரமாக இருந்து பொருளை தேடுபவர்களுக்கும் பொருளை சேகரிப்பவர்களுக்குள்ளும் பொருளை தேடுபவர்கள் குரூரமான மனநிலையில் பொருளை தேடுபவர்கள், பொருளை சேகரிப்பவர்கள். பொருளை தேடும் பொழுது எவ்வளவு சிரமம், ஹிம்சைப்படுத்தல் நடக்கின்றது சொல்கிறார். ஹிம்சை செய்யவும் தயாராக இருக்கின்றார்கள். எதற்கு? அந்த பொருளை தேடும் பொழுது. ஆக பகவான் யக்ஷக சொன்னால் அந்த ராட்சசர்களை அவர்களை சேர்த்துக்கோ, யக்ஷர்கள்னா ரக்ஷர்களையும் சேர்த்துக்கிட்டார் சொல்கிறார். யக்ஷக இப்படிப்பட்டவர்களும் நான் என்னவாக இருக்கின்றேன்? வித்தேஷக குபேரனாக இருக்கிறேன்னு சொல்கிறார். குபேரன் நமக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு பொம்மை கூட இருக்கும் அந்த இதில், ஹாங்காங் அங்கெல்லாம் போனால் வாங்கிட்டு வராங்க சைனாலேருந்து. ஒரு தாத்தா குபேர பொம்மை. திருவண்ணாமலை சுற்றி வரும் மற்ற லிங்கங்கள்லாம் வருணலிங்கம், வாயுலிங்கம், யமலிங்கம்லாம் இருக்கும், போக மாட்டாங்க. குபேரலிங்கன்னு ஒன்று இருக்கும், அங்கே தான் நிறைய கூட்டமாக இருக்கும். நம்ம சொல்ல எல்லாம் குபேரனாக இருக்கல. குபேரனா நான் செல்வத்துக்கு அதிபதி. ஆமாம், ராவணன் நார்த் இந்தியாவில் தான் இருந்தான், நொய்டா கிட்டக்கையா, அங்கே பிறந்தவன் தான். இலங்கை குபேரப்பட்டணம், குபேரன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். குபேரன் இடத்துல தான் புஷ்பக விமானம் இருந்தது. குபேரன் இருக்கிற இடம் செல்வ செழிப்பான இடம். கம்பரே வர்ணிக்கிறார் இலங்கையை பற்றி, அப்படி ஒரு செழிப்பான தேசம். அந்த காலத்தில் இருந்த அத்தனை ராஜ்யங்களில் ராவணனுடைய அந்த இலங்கை இருக்கே அவ்வளோ செழிப்பாக செல்வம் நிறைந்த தேசமாக இருந்திருக்கு. அவ்வளோத்தையும் கொண்டு சேர்த்துருக்கார். அந்த குபேரனை விரட்டி அடிச்சுட்டு ராவணன் அங்கே உட்காந்துக்கிட்டான், புஷ்ப விமானத்தை பறிச்சுக்கிட்டார். ஆமாம், அது வரலாறு. இது வெறும் புராண கதை இல்லை, இதுதான் வரலாறு. இன்றைக்கே சிலோன் போய் பார்த்தவங்களாம் சொல்கிறாங்க அவ்வளோ செழிப்பான ஊர் தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, அங்கேயும் நிறைய அழிவுகள், மற்ற விஷயங்கள்லாம். குபேரப்பட்டணம், குபேரன். பொருளை சேர்ப்பவர்கள் யார் எல்லாமும் என்ன, அவர்களில் நான் யார்? குபேரனாக இருக்கின்றேன். ஆக பொருளை சேர்த்து வைக்கும் குபேரனாக நான் இருக்கின்றேன். யாரெல்லாம் செல்வந்தர்களாக உள்ளார்களோ அந்த செல்வந்தர்களாக நானே இருக்கின்றேன். நாமும் பொருளை நாடுறோம், தேடுறோம், சேர்த்து வைக்கின்றோம்.
நம்முடைய அளவிற்கு நாம் சேர்க்குறோம், நம்மளும் தேடுகின்றோம். நாமும் என்ன யக்ஷ ரக்ஷர்கள் தான். உள்ளதுக்குள் யார் அதிக செல்வந்தர்னார்? குபேரன். அந்த குபேரனாக நான் இருக்கின்றேன். பொருளுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது இல்லையா? உண்மையில் பொருளுக்கு அவ்வளோ சக்தி இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்குறார். இல்லை, அந்த பொருளுக்கு அந்த சக்தி, அவ்வளோ சக்தியை கொடுத்தது நான் தான் சொல்கிறார். அந்த பொருளுக்கு அந்த சக்தி இல்லை, அந்த பொருளுக்கு அந்த சக்தியை கொடுத்தது நான் தான் என்று அறியாமையில் அதற்கு சக்தி இருப்பதாக நான் கருதுகின்றேன். அதற்கு நாம் தந்துள்ள வேல்யூன்னு சொல்கிறார். எல்லாம் ஒரே பேப்பர் தான், அதில் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தையை வச்சு தான் 10 ரூபாயா 20 ரூபாயா 1000 ரூபாயா 500 ரூபாயா வருது. ஒரே செக்கு தான், அதில் எவ்வளோ போடுறோமோ அதை பொறுத்து தான் இருக்கின்றது. அதுக்கு ஒரு வேல்யூ வர்றது. அடுத்தது வசூனாம் பாவகக அஸ்மி. அஷ்ட வசுக்கள் 8 பேருங்க. அவர்களுக்குள் பாவகக அக்னியாக நான் இருக்கின்றேன். இந்த 8 வசுக்கள் சொல்லிச்சுன்னா அதில் 5 பூதங்கள் உண்டுன்னு சொல்கிறாங்க. 5 பூதங்கள் ஒன்று. அடுத்து சூரியன் 6, சந்திரன் 7, அந்த வசுக்கள் அதில் அக்னி சொல்லிடுறார். ஆக அஷ்ட வசுக்கள் சொல்லி சொன்னால் 5 பஞ்சபூதம் ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் சந்திரன், இந்த அக்னி அல்லது நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அக்னி நட்சத்திரம் சொல்கிறோம், நட்சத்திரம். இந்த வசுக்களில் நான் யார் என்றால் அது இவர்களுக்குள் முக்கியமானவனாக இருக்கக்கூடிய அக்னியாக நான் இருக்கின்றேன். முக்கியமானவர் அக்னி தேவதை. அடுத்தது மேருகு, நான் மேரு மலையாக இருக்கின்றேன். சிகரி, நாம் உயர்ந்து எழுந்து நிற்கின்ற அதிக உயரமாக உள்ள மலைகளுள் நான் மேருன்னு சொல்கிறார். மேரு என்றால் இமயமலையில் இருக்கக்கூடிய எவரெஸ்டாக கூட இருக்கலாம். ஆமாம். ஹிமாலயம் சொல்லி சொன்னால், ஹிமா சொல்லி சொன்னால் ஸ்னோ, பனி சொல்லி அர்த்தம். ஆலயம் சொல்லி சொன்னால் ஹோம், பனியினுடைய வீடுன்னு சொல்லி அர்த்தம். எது? இமயமலை, ஹிமவான், ஹிமகிரி, ஹிமாலயா எல்லாம் சொல்கிறோம் பாருங்கள். பனி மூடிய சிகரங்கள், அதுதான் இமயமலை. ஆமாம், வாழ்க்கையில் ஒரு முறையாவது எல்லோரும் அந்த இமயமலை போய் பார்க்கணும், உள்ளே போகணும். போய் பார்க்கும்போது அந்த கம்பீரம் நமக்கு தெரியும். அப்படியே எப்படி இருக்குது சொல்லி, அப்படியே மடிப்பாக இருக்கக்கூடிய அது அதில் பாதாளமும் இருக்குது. நிறைய புனித க்ஷேத்திரங்கள் இருக்குது, நிறைய ரிஷி முனிவர்கள் வாழ்ந்த இடங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும். போய் அந்த இடமே போனால் மனசுக்கு எப்படியோ ஒரு விதமான அமைதி. ரொம்ப நேரம் பண்ண முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் பார்க்கணும், இமயமலையை பார்க்கணும். ஆக புராணங்களில் பேசப்படுகின்ற மேரு மலையாக இருக்கலாம். மேரு புராணங்களில் பிரசித்தமாக பேசப்படுகின்றது. நான் மேரு மலையாக இருக்கின்றேன். மேருவை வில்லாக்கினார்லாம் சொல்கிற பாருங்க. அதுபோல் இந்த திருப்பார்கடலில் கடையும் பொழுது மேருவை வில்லாக்கி, வாசுகியை கயிறாக்கி, மேருவை மத்தாக்கி, வாசுகியை கயிறாக்கி தான் கடைஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ மலைகள் உயர்ந்து இருக்கின்றது. அந்த உயர்ந்த மலைகளுக்குள் அதிக உயரமான மலையாக நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். அடுத்து 24வது ஸ்லோகம். புரோதசாம் ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ருஹஸ்பதிம் சேனானி நாமகம் ஸ்கந்தஹ சரசாமஸ்மி சாகரஹ புரோதசாம் ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ருஹஸ்பதிம் சேனானி நாமகம் ஸ்கந்தஹ சரசாமஸ்மி சாகரஹ. ஸ்லோகத்தை பார்க்கலாம். புரோதசாம், புரோகிதர்களுள். புரோகிதர் சொல்லி சொன்னால் நமக்கு பூஜை யாகம் முதலியவைகளை செய்து வைப்பவர், வழிகாட்டுபவர். கர்மகாண்ட விஷயங்கள் நமக்கு வழிகாட்டுபவர், அவர் தான் புரோகிதர். ஞான காண்டத்திலிருந்து வழிகாட்டுபவர் நம்ம குருன்னு சொல்கிறோம். கர்மகாண்டத்தை நன்கு கற்று எந்த யாகம் பூஜை எப்படி நடத்துதல் அதையெல்லாம் சொல்லி கொடுத்து நமக்கு நடத்தி கொடுப்பவர், அவர் தான் என்ன புரோகிதர்.
கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், நல்ல நாளை பார்க்குறோம், குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறோம், ஆயுஷ் ஹோமம் பண்ணுறோம், இன்னும் என்னென்ன ஹோமங்களே இருக்குது. இந்த ஹோமங்கள்லாம் நமக்கு செய்து வைப்பவர் புரோகிதர், வழி நடத்துபவர். அவரே புரோகிதர், பண்டிட், வாத்தியார் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் பாருங்க, அவர் தான். அப்படிப்பட்ட புரோகிதர்களுள் நான் முக்கியமான புரோகிதராக இருப்பவர் யார் என்றால் பிருகஸ்பதி, தேவகுரு பிருகஸ்பதி. நம்ம தட்சிணாமூர்த்தி சந்நிதியிலே தட்சிணாமூர்த்தி நேர் எதிராக பிருகஸ்பதி. அவர் தான் நவகிரகங்களுள் இருக்கக்கூடிய குரு, வியாழன். அவருக்கு தான் குரு பெயர்ச்சிலாம் நம்ம பண்ணுறோம். ஆக அந்த பிருகஸ்பதியாக நான் இருக்கின்றேன். புரோதசாம் பிருகஸ்பதிம் வித்தி. ஹே பார்த்த அர்ஜுனா, என்னை பிருகஸ்பதியாக அறிந்து கொள். இந்திரனுக்கு குருவாக இருப்பவர், தேவர்களுக்கும் குரு அவரே. இந்திரனை வழி நடத்தும் பிருகஸ்பதியாக நான் இருக்கின்றேன். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இப்போது அந்த அறிவில் சிறந்த வழிகாட்டியான பிருகஸ்பதியை எதனா சொன்னோம், எதனா பண்ணியிருந்தாங்கன்னா, எதனா கொஞ்சம் அர்த்தம் இல்லாத யாருன்னா செய்திருந்தாங்கன்னா, எந்த பிருகஸ்பதி இதை பண்ணதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறது. எல்லா வார்த்தையும் வேறு மாதிரி மாற்றி பேச நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அடுத்து சேனானி நாம் அகம் ஸ்கந்தக. சேனானி தலைவன் சொல்லி அர்த்தம். படைகளை நடத்துபவர், நிர்வகிப்பவர். அவர்களுக்குள் அகம் நான் யாராக இருக்கின்றேன்? அகம் ஸ்கந்தக, கார்த்திகேயன் சொல்லி முருக கடவுள் சொல்கிறார். ஸ்கந்த புராணத்தில் சூரபத்மனை அழிக்க முருக கடவுள் சேனைக்கு தலைமை தாங்கி சென்றார் சொல்லி பார்த்தோம். சக்தியே வேலெடுத்து கொடுத்து அந்த சூரபத்மனை கொன்னதாக பார்க்குறோம். இன்றைக்கி முருகனை பற்றி ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்குது. யாரெல்லாம் எதையெல்லாம் சொல்லக்கூடாது அவர்களெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார். முருகன் யார், என்ன, அவரை பற்றிலாம் இவர்களாம் எப்போ இது போல் விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு ஆராய்ச்சி செய்து பேசுகிறார்கள் தெரியல. அவரவர்கள் ஏதோ கதையை விட்டு கொண்டு முருகன் தமிழ்நாட்டு மட்டும் கடவுள், அவர் எப்படி அவர் மற்ற நாட்டுக்கெல்லாம் ஆகலாம் அப்படின்னா, நாமே என்ன சொல்கிறோம்? தென்னாடுடைய சிவனே சொல்லிட்டு என்ன சொல்கிறோம்? அவர் தான் எந்நாட்டவருக்கு இறைவர் சொல்கிறோம். ஏன் அந்த மனசு வரலன்னு தெரியல. முருகனை எப்படி ஆந்திரா கடவுள் ஆக்குறாங்க, அவங்க குலதெய்வம் சொல்லுவாங்கன்னா, முதல் கார்த்திகேயன் சேனாதிபதி, சேனை தலைவன். நம்ம தமிழ்நாட்டில் சேனாதிபதி பேர் வச்சுக்கிறது இருக்குது. ஒரு எம்பி கூட இருந்தார். ஆமாம், நமக்கு தெரியும், பழையவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த பேரு கூட ஸ்கந்தன் தான். அவர் தான் படைத்தலைவர். அவர் எப்படின்னா பிறந்தது எங்கே? திருமுருகாற்று படையிலே அவர் பிறந்தது அந்த பாடலாம் ஞாபகத்துக்கு வரல. இமயமலை பகுதியில் தான் பிறந்து சிவனுடைய நெற்றிக்கல்லிருந்து பிறந்து கார்த்திகை தேவதைகள் அவரை வளர்த்து முருகனாக ஆக்கி அங்கெல்லாம் முருகனுடைய கோயில்கள்லாம் இருந்திருக்கின்றது. அப்படியே வந்திருக்கு. தமிழ்நாட்டு விசேஷமாக கொண்டாடுற காரணம் சிவபெருமானுக்கு அடுத்து தமிழ் சங்கத்துக்கு தலைவராக இருந்த ஒரு முருகராக தமிழ் கடவுள் சொல்கிறோம். இது எப்படி கடவுளை ஒரு வட்டத்துக்குள்ளே அடக்கி இதை தவிர வேறு யாரும் பண்ணக்கூடாது போகக்கூடாது சொல்கிறது அவங்க புரியவே இல்லை. கடவுள் என்ற தத்துவமே அவங்களுக்கு புரிஞ்சுதா தெரியல. என் முப்பாட்டன் ஒருத்தர் சொல்கிறாரு, பேர் சொல்ல வேண்டாம். அது முப்பாட்டனை பற்றி தெரியணும் இல்லை? முப்பாட்டுக்கு பாட்டன் இருந்திருப்பாரா இல்லையா? அந்த பாட்டன் தனியாக வந்துட்டார். அப்போ சிவனை ஒத்துக்கும் போது முருகன் எங்கேருந்து வந்தார்? பார்வதி எங்கே பிறந்தா? பர்வத வர்தினி சொல்லி சொல்கிறோம். ஹிமமானுடைய மகள் சொல்லி சொல்கிறோம். தாட்சாயினிலாம் சொல்லி எத்தனையோ பேரெல்லாம் இமயமலையில் பேர். இப்போ சிவபெருமான் எங்கே இருக்கார்? கைலாயத்தில் இருக்கார் சொல்லி சொல்கிறோம். கைலாயம் எங்கே இருக்குது தெரியுது இல்லையா நமக்கு? இமயமலை பகுதியில் இருக்குது. அந்த இடத்துக்கு ஒரு பேர் இருக்குது. அப்போ இப்போ முருகன் யாருடைய குழந்தை? பிள்ளையார் சிவனுடைய பிள்ளை, சிவசக்தி ரெண்டு பேருக்கும் குழந்தைன்னா முருகனும் பிள்ளையாருக்கு தம்பி தானே. அப்படி தானே புராணங்கள் சொல்கிறது. அது என்னென்னு புரியல நமக்கு. ஒவ்வொரு கடவுளும் இந்த மண்ணுக்கு இந்த இடத்துக்கு மட்டும்தான், தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான், அவங்க எப்படி அதை எடுத்துக்குவாங்க. அப்படிலாம் கடவுள் தத்துவத்தை என்ன நினச்சி ஏன் பேசுகிறாங்க? எல்லோரும் இதில் தான் அரசியலை பண்ணணும்னு சொல்லி தெரியல. தவறான கருத்துக்களை நிறைய பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கு கார்த்திகேயன், ஆமாம், ஸ்கந்தன். ஆமாம், அந்த ஸ்கந்தன் சொல்கிறது தான் என்ன சொல்கிறீங்க, வேறு ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டான் திருப்பரங்குன்றத்தை. ஆமாம், சிக்கந்தர். ஆமாம், அப்படி சொல்லி ஆரம்பிச்சிட்டான் ஸ்கந்தன் சொல்லி. அப்படி மாறிடுச்சான். யார் முதல்ல வந்தாங்கன்றது தெரியல நமக்கு.
ஆக முருக கடவுளாக நானே இருக்கேன்னு சொல்கிறார். தலைவனாக இருந்து வழிநடத்த பல திறமைகள் வேண்டுமா. தலைவனாக இருப்பதும் கூட ஒரு கிஃப்ட்டு தான். மற்றவருடைய கருத்துக்களை நல்லா மனசில் கேட்டுக்கணும். ஆனால் அதற்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாதுன்னு சொல்கிறார். முடிவெடுப்பது நாம தான் இருக்கணும்னு சொல்கிறார். நம்மை சுற்றி உள்ளவர்கள் 100 பேர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் அவருடைய கருத்துக்களுக்கு மாறாக கூட முடிவெடுக்க வேண்டி வந்தால் ஒரு நன்மையின் பொருட்டு அந்த முடிவெடுக்க தயங்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அவர்கள் தான் தலைவராக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த உறுதி யாருக்கு இருக்கோ அவன்தான் தலைவனாக இருக்க தகுதியானவன். அப்படி சேனையை பற்றினா சேனையை வழி நடத்தும். அந்தந்த நேரத்துக்கு எப்படி படை நடத்தி எப்படி இதை வெற்றி கொள்ள வேண்டுமோ, என்னென்ன திறமைகள் சாமர்த்தியம் வேண்டும் அத்தனையும் பயன்படுத்தி அந்த நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, இது உட்காந்து பண்ணுறது இல்லை, அந்த நேரத்தில் யுத்த காலத்தில் அது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு இதுதான். நம்ம தேசத்தில் பார்த்து அப்படிப்பட்ட வாரியர்ஸுக்கு குறைவே இல்லை. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இவர் சிவாஜி மகாராஷ்டிராவில், ராணா பிரதாப சிம்மன், யாருக்கு எந்த குறைவு இருந்தது? அவ்வளோ பெரிய மன்னர்கள், ராஜா சொல்லிச்சுன்னா அவர்களாம் வழிநடத்தக்கூடிய அந்த சாமர்த்தியம் திறமை இயல்பில் அந்த சத்திரிய ரத்தத்தில் இருக்க டிஎன்ஏ. இன்றைக்கி இந்தோனேஷிய அதிபர் சொல்கிறாரு, நான் என்னுடைய டிஎன்ஏ இந்தியன் ஆக்குன்றார். உண்மைதான். இந்தோனேஷியான்ற பாருங்க, அது இந்து ஏஷியா தான். சிலோன் ரேடியில் அப்படி தான் இந்து ஏஷியா, இந்தோனேஷியா, அதுதான் மறு இந்தோனேஷியா இருக்குது. இந்து ஏஷியா என்னன்னா அது இந்திய தேசத்தில் ஒரு அடுத்த ஒரு இதுதான் பகுதி தான். இந்து ஏஷியா தான் இந்தோனேஷியான்னு ஆச்சு. அவர்கள் முழுக்க ஹிந்துக்கள் தான். அதனால தான் ஒரு சமயத்தில் எல்லா தூதர்களும் சந்தித்தாங்களாம். சந்தித்த பொழுது இந்தோனேஷியா தூதர் இடத்துல பாகிஸ்தான் தூதர் கேட்டாராம், நீங்கள் எப்படிப்பட்ட முஸ்லீம்? உங்களுடைய இதுவுக்கு கொடியில் கருடன் இருக்குது, அவங்க பேங்க்குக்கு பேங்க் ஆஃப் குபேர் இருக்குது, அவங்களுடைய பண இதுவில் பிள்ளையாருடைய படம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, நீங்கள் எப்படிப்பட்ட இந்துக்கள்னு சொல்லி கேட்டார்களாம். அவர் சொன்னார பக்கத்தில் இருந்தவர், உண்மைதான், நாங்கள் இப்போ முஸ்லீமாக இருக்கலாம், எங்களோட வழிபாட்டு மார்க்கத்தை மாற்றிக்கிட்டு இருக்கலாம், எப்படி எங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் நாங்கள் மாற்றிக்க முடியும்னு சொல்லி கேட்டாரோம். எங்கள் வழிபாடு மார்க்கத்தை மாற்றிக்கிட்டு இருக்கலாம், ஹவு டு சேஞ்ச் அவர் ஃபோர் ஃபாதர்ஸ் ஆல்சோன்னு கேட்டாராம். நாங்கள் வேணும்னா வழிபாட்டு மார்க்கத்தை மாற்றிருக்கலாம், எங்களோட மூதாதையர் மற்ற எங்கள் கலாச்சாரத்தை எப்படி நாங்கள் மாற்றிக்க முடியும்? அது கலாச்சார ரீதியாக அவர்கள் இந்துக்களே. அதுதான் அழகாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார் அவர். இப்போ நம்ம பிரதமர் போயிருக்கார் பாருங்க, என்னுடைய டிஎன்ஏ ஹிந்து டிஎன்ஏ, இந்திய டிஎன்ஏ சொல்கிறார். ஹிந்துன்னு சொல்கிறேன், இந்திய டிஎன்ஏ சொல்கிறார். அதை நான் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன்னு வர சொல்கிறார். அவர் ஓப்பனாக கொடுத்த டிக்ளரேஷன் இது வார்த்தை. அப்போ இந்த தேசத்துடைய பண்பாடு கலாச்சாரம் நம்ம வேறு மாதிரிலாம் இல்லாமல், யாரையும் மதம் மாற்றாமல் இந்த கலாச்சாரம் பறந்து விரிந்து பரவி இருக்குது. பிலிப்பைன்ஸ், ஃபிஜி, மாலத்தீவு, தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ், எல்லாம் இந்த நாடுகள் எல்லாம் பரவி இருந்திருக்கு. பர்மான்றதே பிரம்ம தேசம் தானே. சிங்கப்பூர் சிங்கப்பூரி தானே சொல்கிறாங்க. எல்லா இடத்தையும் இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம சுருங்கிட்டு இருக்கோம். நமக்கு அந்த உணர்வு இல்லாததுனால. எதுக்கு சொல்ல வரேன்னா, கடவுளை பற்றி யார் சொல்கிறதுன்னு இல்லை, முருகன் இந்த கடவுள் தான், மற்றவங்க வழிபடக்கூடாதுன்னா. அப்போ மற்ற இடத்துலேருந்து வந்த கடவுளை இங்கே வழிபட்டுக்கிட்டு இருக்குமோ அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? அது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? அப்போ அவர் சொல்லணும் இல்லையா? யாரை சொல்கிறேன்னு தெரியும் நமக்கு. இங்கே சொன்னால் அது வேறு மாதிரி ஆகிடும். அதில் இதெல்லாம் இன்னொரு மாதிரி சிறுபிள்ளைத்தனமாக குழந்தைத்தனமாக இருக்குதெல்லாம். யார் பேசணும், பேச வேண்டியவர்களாம் அமைதியாக இருக்காங்க. கௌமார மடாலயன்னு ஒன்று அற்புதமான ஒரு மடமாலயம் இருக்குது முருக வழிபாட்டுக்காக. குமார கடவுள் குமாரதேவன் ராஜாலாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க பேசணும், அவங்க சொல்லணும். இதுக்கெல்லாம் இவர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக முடிவெடுக்க தயங்கக்கூடாது. இந்த உறுதி யாருக்கு இருக்கோ அவன்தான் தலைவனாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. முடிவு தெளிவாக இருக்கணும், உறுதியுடன் இருக்கணும். இந்த 2 குவாலிஃபிகேஷன் வேணுமா? உறுதியாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். அவர்களால் தான் பிறரை மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்கிறார். ஆக சில முடிவுகளை உடனடியாக எடுக்கணும், சில முடிவுகளை தாமதப்படுத்தி எடுக்கணும். எடுக்க வேண்டிய நேரத்தில் எப்படி செய்யணும் அது செய்யணும். பாதிப்பு வராத நிலையில் டிலே செய்து எடுக்கணும்னு சொல்கிறார். எப்போ எடுக்கணுன்ற அறிவும் இருக்க வேண்டும் சொல்கிறார். சிலதெல்லாம் மாறிவிடும், அப்படி மாறிவிடவும் கூடாது. சாதாரண விஷயம் இல்லை.
அது இயல்பிலே அவர்களுக்கு இரத்தத்திலே ஊறின சில தகுதி. பாண்ட் லீடர் சொல்கிறாங்க பாருங்க. பிறவிலே தலைவர்களாக இருக்கிறது, பிறவிலே ஆசிரியர்களாக இருக்கிறது. சில பேருக்கு பிறவிலே அது கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த திறமைகள் எல்லாம். அவர்கள் தான் ஷைன் ஆகுறாங்க. பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில். அது ப்ராடிஜின்ற வார்த்தையில் கூட சொல்கிறாங்க. இந்த மேண்டலின் சீனிவாசனா சின்ன வயசுலேயே அப்படி ஒரு பாலமுரளி கிருஷ்ணா சிறு வயசுலேயே. சில பேர் குரல் மற்றதெல்லாம் நல்லா ஷைன் ஆகுறதுன்னா அவங்களுக்கு அதெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் அவங்களுக்கு அவங்க டிஎன்ஏல அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக இவைகளெல்லாம் ஸ்கந்த புராணத்தில் இருக்கிற கருத்துன்னு சொல்கிறார். ஆமாம், கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய கந்த புராணம் ரொம்ப விசேஷமாக நல்லா சொல்லியிருக்கார். ஆக விதவிதமான சூழ்நிலைகளை கற்பனை செய்து இந்த நிலையில் தலைவன் என்ன முடிவு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அங்கே நிறைய சொல்லியிருக்கு. நமக்கு அதெல்லாம் படிக்கிறது தோணல. ஒருத்தர் சொன்னாராம், நான் வாழ்க்கையில் வேறு எந்த நூலையும் படிக்கலைங்க, மகாபாரதம் ஒன்றை மட்டுமே திருப்பி படிச்சிருக்கேன். அது ஒன்றிலேயே என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயம் அது கொடுத்துடுச்சுன்றார். இருக்குது, அவ்வளோ இருக்குன்றது அவங்க சொல்லும்போது தான் தெரிகின்றது. இந்த மகாபாரதம் அந்த 18 வால்யூமாக போட்டு அப்படியே வியாசர் எழுந்த அந்த ஸ்லோகம் மற்றெல்லாம் போட்டு எழுதியிருக்கிற ஒன்று இந்த கும்பகோணத்தில் இருந்தது. ஒரு ப்ரெஸ் இருந்தது, அது இப்போ இல்லை. அது மறுபடியும் பதிப்பித்து வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஆசிரமத்தில் இருக்குது. நாங்கள் மதுரையில் சுவாமி தத்துவானந்த சுவாமி ஆசிரமத்தில் டெய்லி அரை மணி நேரம் ஒரு 3-4 வருடங்கள் தொடர்ந்து படிச்சிருக்கோம், ஒரு நாள் விடாது. அற்புதமாக இருக்குது. நிறைய நமக்கு அதை படித்த பிற்பாடு தான் மகாபாரதத்தோட பேரில் வெளியில் வழங்கக்கூடிய சில குறிப்புகள் கருத்து அது இல்லவே இல்லை. அதை படிக்கும்போது ஒரு சின்ன குழப்பமோ ஒரு சின்ன ஒரு கேள்வியோ ஏன் அப்படின்னு கூட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத தான் ரொம்ப அழகாக சீராக பிசுறு இல்லாமல் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. மற்றெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் மகாபாரதமாக நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களுக்கு அங்கே ஒரு இடம் கூட ஒன்றுத்துல கூட இடம் இல்லை. அப்போ அதுதானே மூலத்தில் பிற்பாடு எத்தனையோ மாறி இருக்கலாம். கம்பர் கூட ராமாயணத்தை எழுதினாரும் இந்த தேசத்துக்கு ஏற்றாப்புல சில விஷயங்கள்லாம் அவர் சொல்லும்போது சில 1-2 மாற்றங்களை செய்திருக்கலாம். அது ஆனால் மூலத்தை படிக்கணும். ராமாயணம் வால்மீகி இது பார்க்கணும், மகாபாரதம் வியாசர் அதில் தானே இருந்திருக்கு. அதுவும் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. அடுத்து சரசாம் அஸ்மி சாகாராக. சரசாம் நீர் தேங்கி இருக்கின்ற இடங்கள், நீர்த்தேக்கங்களுக்குள் நான் என்ன சாகராக கடலாக அஸ்மி இருக்கின்றேன். கரையில்லாமல் நீர்த்தேக்கமாக உள்ளது எதுவோ அது கடல். கடலுக்கு கரை யார் கட்டினாங்க? சாமியோட சுவாமி கேட்பார், கடலே உன்னை கரை இல்லாமல் வச்சிருக்கிறது யார்? இவ்வளோ மோதுகின்ற அலைகளோடு உன்னை வச்சு இருக்கிறது யார்? இந்த காற்றே நீங்கள் சரியாக முறையாக வீசி கொண்டிருக்கிறீர்கள், இதற்கெல்லாம் யார் காரணம்? அப்படிலாம் ஒரு இடத்துல கேட்பார். எல்லாம் ஒழுங்காக அது இயங்கிக்கிட்டு இருக்கு, மனுஷனை தவிர. இயற்கையில் உள்ள எல்லாம் அது வேலை ஒழுங்காக செய்கிறது. சூரியன் காலையில் சரியாக வராரு, சந்திரன் வராரு, காற்று வீசுது, மழை காலத்தில் மழை வருது, இல்லை எல்லாம் சரியாக இருக்குது. மரங்கள் ஒரு நிமிஷம் கூட உறங்கிறது இல்லை, அது வேலையை அழகாக செய்து நமக்கு புஷ்பிக்கின்ற காலத்தில் புஷ்பித்து கொடுக்கின்றது, காய்க்கின்ற காலத்தில் காய்க்கின்றது, பழமாக கொடுக்கறது, வளர்கின்றது, எல்லா வேலையும் ஒரு நிமிஷம் விடாது செய்கிறது. மனுஷன் மட்டும்தான் அவன் வேலை ஒழுங்காக அவன் செய்கிறதே இல்லை. இயற்கையில் எல்லாம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு, ஒன்று கூட இடைவிடாமல் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒழுங்காக இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆக கரையில்லாமல் நீர்த்தேக்கமாக உள்ளது எதுவும் அதுதான் கடவுள் சொல்கிறார். கடல் சொல்கிறார். சகர புத்திரர்களினால் ஏற்படுத்தப்பட்டதாக சாகரம் என்று பெயர், அப்படியும் சொல்லுகின்றார். சகர புத்திரர்கள் கடல் தோன்றினாங்கன்னு சொல்லி அதெல்லாம் புராணங்களில் வரக்கூடிய கதைகள். அவர்கள் தோண்டியது தான் இந்த சாகரம். அடுத்து இன்னொன்று சம்சார சாகரம். சம்சார சாகரத்தில் சாகிறோம். வார்த்தைகள் தானே. சம்சாரம் என்பது சாகரம். சாகரம் பெரிய கடல், நீந்தி வரத்துக்கு அவ்வளோ கடினமாக. ஆமாம், மோகம் எனும் கடல் கடந்து முக்தி எனும் கரை காண்பான், அப்படிலாம் வார்த்தைகள் இருக்கு. மேலும் விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய
पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरिः ओम। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम।